சிறிது நேரத்தில் நடக்க இருக்கின்றது. இந்த திருமணத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஒரு கவிதை மூலம் வரவேற்கின்றேன். அன்பு முக்கியம், நிறைவுடன் வாழ; பண்பு முக்கியம், நல்ல பெயருடன் வாழ; பாசம் முக்கியம், பகை இல்லாமல் வாழ; காசு முக்கியம், செழிப்புடன் வாழ; கல்வி முக்கியம், விழிப்புடன் வாழ; வீரம் முக்கியம், துணிவுடன் வாழ; உண்மை முக்கியம், உயர்வுடன் வாழ; உயர்வு முக்கியம், உறவுகளுடன் வாழ; உறவு முக்கியம், உலகில் வாழ; ஈமான் முக்கியம், மறுமையில் வாழ; தொழுகை முக்கியம், மனிதனாய் வாழ; துவா முக்கியம், நாம் எல்லோரும் வாழ; உங்கள் வருகை முக்கியம். இந்த மணவிழா சிறப்பாக நடக்கவும் மணமக்களை வாழ்க்கவும் என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறுகின்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனூ இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் ரஹ்மா. உங்களிலிருந்தே உங்கள் மனைவியை நாம் படைத்துள்ளோம், அதன் மூலம் நீங்கள் அமைதி பெறுங்கள், உங்களுக்கு இடையே அன்பையும் பாசத்தையும் நாம் தான் உருவாக்கியுள்ளோம் என்று அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றார். இப்போ ஏற்கனவே அல்லாஹ் மணமக்களிடையே அன்பையும் பாசத்தையும் உருவாக்கிவிட்டார். இப்போ மணமக்கள் செய்ய வேண்டிய வேலை இதனை அதிகப்படுத்த வேண்டியது. புதுசாக இவங்க தயாரிக்க வேண்டாம். இந்த அன்பையும் பாசத்தையும் அதிகப்படுத்தினால் போதும். இப்போ நடைமுறையில் நடப்பது என்ன? கல்யாணம் ஆகி ஒரு சில தினங்கள் மணமகனும் மணமகளும் வெளியே ஷாப்பிங் கிளம்பிவிட்டார்கள். மணமகன் முதலிலே கிளம்பிவிட்டான். மணமகள் ரெடியாக லேட் ஆகிறது. பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு 15 நிமிடத்தில் மணமகளும் வந்து விடுகின்றார். என்னம்மா சீக்கிரம் வந்தாங்கன்னா அவளுக்கு லேசான ஒரு செல்லமான வார்த்தை. இதே இன்னும் ஒரு 2 மாதம் கழித்தவுடனே எவ்வளோ நேரம் தான் நான் வெளியே காத்திருக்கிறது, கொஞ்சம் வார்த்தை